வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்விக்கு நம்ம வணக்கம். இப்போ அமித்ஷா இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த ஆண்டு இறுதியில் பீகார் கூட்டணி ஆட்சி தான். அடுத்த ஆண்டு மேற்கு வங்கத்தில் செகண்ட் பொசிஷன்லேருந்து வர பார்ப்பாங்க. கேரளாவில் இப்போதைக்கு பர்சன்டேஜ் தான் இருக்குது. அஸ்ஸாம்லேயும் பாண்டிச்சேரியிலையும் பாஜக கூட்டணி ஆட்சி. அஸ்ஸாமில் மெயின், பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சி தான். தமிழகத்தில் தான் மெயினாக இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பார்டர் மாநிலம் இல்லையா. இதெல்லாம் கூட தமிழகத்துக்கு அடிக்கடி தமிழகம் வருவார். அதில் இப்போது மெயினாக நேற்று கூடி ஒன் நேஷன் தேர்தலில் அது புள்ளிவிவரமே கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா அவங்க அந்த அடிக்கடி தேர்தல் வர சட்டசபைக்கும் இதுக்கும் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது 1.5 lakhs crores மிச்சமாகுது. அதுபோல் வளர்ச்சிக்காக பார்க்கலாம், ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இது காங்கிரஸ் அப்பப்போ கழிச்சு பண்ணதுனால தானே மாறி மாறி வந்தது சட்டசபைக்கு. அது 29 இல்லை, அதாவது எடுத்து அந்த டீலிமிட்டேஷன் தகுதியெல்லாம் மாதிரி பண்ணி வரும்போது உங்களுக்கு 2034 அண்ணாமலே சொல்லிட்டார். எப்போ வரத்துக்கு ஒன்றுமே இல்லாததுக்கு இப்போ குதிக்கிறாங்க திமுக. குதிச்சுட்டு இப்போ அதை எல்லாம் கூட்டணி இது போட்டுட்டு மோடியை பார்க்கணும், அது இது என்னமோ ஒரு உருட்டிட்டு இருக்கா அப்படி ஸ்டாலின் ஒரு பக்கம். இந்த மாதிரி கச்சத்தீவு அப்படி தான். இந்த கச்சத்தீவை கொடுத்தது கருணாநிதி இருக்கும்போது ஆச்சா, கொடுத்தாச்சு. இப்போ அது நாடகம் பாடுறாங்க. அதுக்கும் அது வந்தால் குத்தகைக்கு வரணும். காரணம் என்ன, ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தால் அங்கே அம்மன் தோட்டாவில் சீனா உட்காந்துருக்கான். இது உலக அரசியல். அப்போ இங்கே கச்சத்தீவில் ஆள் நட மாட்டோம், ஒரு கிறிஸ்டின் சர்ச் இருக்குது, அதுக்கு மட்டும் தான் கூட்டம் கொடுவோம். மற்றபடி அங்கேயும் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸு அங்கே ஒரு தளம் ரெடி ஆகணும், அதுக்கானதுன்றாங்க. அது வர நாட்களில் தெரிய வரும். 55 வருஷமாக எவ்வளோ கொடுக்குறாங்க, 90 கொடுக்குறாங்க தெரியல. ஏன்னா அவர் லெஃப்ட் பேஸ்டு வந்திருக்க ஒரு திசநாயகன். ஸோ பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி பாம்பன் பாலம் திறக்கிறாங்க, புதுசாக கட்டினது. இது மாதிரி இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் அரசியல் போயிட்டுருக்கும்போது இங்கே நேற்று நிர்மலா சீதாராமன் போது செங்கோட்டையன் பார்த்ததாகவும், இதுக்கே 2 தடவை போயாச்சு. நேற்று அந்த ஒன் நேஷனுக்காக சென்னையில் பேசும்போது இதில் இன்னொரு ஸ்பெஷல் சீமானும் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஸோ சீமானும் 15 வருஷம் 13 வருஷம் மேலே பண்ணுறாரு அரசியல். கூட்டணி அது பயங்கர இன்டாக்ட் கூட்டணி. என்னென்னா இவங்க இந்த ஒன்றுமே செய்யாத திராவிடியன் ஸ்டாக்கை அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் அடியோடு ஒழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த அரித்தமேட்டிக் வந்துடும். ஒத்த சீட் 2 சீட்டாக மேக்ஸிமம் அதோடு நிப்பாட்டணும். அதுதான் அண்ணாமலை முதலே குறிப்பிட்டிருந்தார். நீ 200 2 சீட் கூட வரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கும் வச்சு. அப்புறம் இப்போவே பாருங்கள், இந்த முத்துசாமி இருக்கும்போது உதயநிதி டாஸ்மாகில் ஆடின ஆட்டமாக அதெல்லாம் ரெக்கார்ட் இருக்குன்றாங்க அமலாக்கத்துறையில். அதனால தான் இங்கேருந்து மாற்றணும் வேறு மாநிலத்துக்குன்னு டாஸ்மாக். அப்போ உங்கள் ஹைகோர்ட் மேலே நம்பிக்கையிலே சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க. வினோதமாக இருக்கேன்னு. இல்லை, வினோதமான அரசியல் தான், விபரீதமானது வினோதமானது தான் திமுக ஸ்டாக். அப்போ பையன் போயிடுவானா, இவர் எல்லாமே இன்னொன்னா கைது இருக்குன்றார். நேர்மையாக நடந்தால் அண்ணாமலை. ஸோ கைது பண்ணி அது எந்த அளவுக்கு கட்சியை உடைச்சிட்டா தான் அடுத்த வரமாட்டான் டிஎம்கே. இந்த பக்கம் கூட்டணி போட்டு அது நேர்மையான அரசியல் காமிக்கணும். அதான் சொல்கிறாருல்ல, நாங்கள் 2500 தருவோம் மக்களுக்கு. ஏன்னா 90,000 கோடி கொள்ளையடிக்க மாட்டோம். நீ கொள்ளையடிக்கிற 30,000 கோடின்னு சொன்னார். ஆக்சுவலாக கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் சேர்த்தா மணல் கொள்ளையிலேருந்து இப்போ கூடி பாருங்கள், சிவி ரெய்டு போயிருக்கான் தூத்துக்குடியில். அந்த தாது மணல் கொள்ளையடிக்கிறாங்க 5,000 கோடின்னு. அது உடனே ஓடுறா அப்படி துறைமுருகன் வயசான காலத்தில். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது வர 18-20 கர்நாடகாவில் பாஜக கூட்டம் ஆல் இண்டியா தலைவரை தேர்ந்தெடுக்கணும் பாஜகவுக்கு. அது நடக்க போகுது. அதில் பல 5-6 லிஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக சேர்க்கும் முயற்சியில் மத்திய அமித்ஷா வரப்பார் அடிக்கடி. ஒரு 10ஆம் தேதி எதிர்பார்க்கலான்றாங்க. அப்போது அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சமீபத்தில் அழைத்து பேசினார். ஆனால் அவர் அண்ணாமலை நீக்குவதற்கு அதிமுக தரப்பில் பாஜக தலைவரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதுங்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும் இந்த கட்சி பற்றி? ஒரு கட்சி தலையிட முடியாது. அது எந்த அளவுக்கு தெரியல. அப்போ தலைவர் அண்ணாமலை விலக இருப்பதா தகவல் அதெல்லாம் போய் எல்லோரும் மெயில் போட்டாங்க அமித்ஷாக்கு. தகவல் நீக்க முடியாது, நீக்கினா தெரியாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அண்ணாமலை இல்லைன்னா பாஜக அவ்வளோதான்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்து பாஜக எதிர்காலம், அதனால் மாற்றம். பாஜக மின்னஞ்சல் வாயிலாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இது போயிருக்கு எல்லா ரெக்கார்டில். அப்போ தலைவராக அண்ணாமலை தொடருவார். அவரால் கூட்டணி பாதிப்பு. கூட்டணிக்கு அப்போ பேசுகிறதுக்கு வேறு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஒரு வேளை பழனிசாமி இதுக்கு ஒத்து வரலைன்னா அங்கே தான் செங்கோட்டை கட்சி உடைச்சி எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த முனிசாமி கூட இப்போ செங்கோட்டை ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பன்னீர்செல்வம் மூலியமாக பழனிசாமி யூட்டன் அடித்து வந்தவர்.
ஆமாம். அப்படி இருக்கும்போது என்னென்னா, இவர் ஒருவேளை நயினார் நாகேந்திரனை சென்ட்ரல் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்துட்டு, அவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இங்கே வந்து இந்த கூட்டணி பேசுகிறதுக்கு, இங்கே எதா இருந்தாலும் மேலிடத்துக்கு கூட்டு போய் தான் ஆகணும். ஈரோட்டுக்கு அண்ணாமலை தலைவராக தொடருவார். அவ்வளோதானே உங்களுக்கு வேணும், கூட்டணி பேசக்கூடாது, அவ்வளோதான், ரைட் அப்படின்ட்டு. அப்படி ஒரு யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு வேளை அண்ணாமலைக்கு சென்ட்ரல் இது கொடுத்துப்பாங்க, 26க்கு மேலே மந்திரி. அப்போது செங்கோட்டையின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவையும் சகஜமாக சந்தித்து தமிழகம் திரும்பி தான் கூறப்படுகிறது. அப்போது செங்கோட்டை தலைமையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொள்ளவும் பாஜகவிலும் திட்டம் இருக்குது. அப்போது பாஜக தேசிய தேர்வுக்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையே நீடிக்கலாம், அமித்ஷா வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு அடுத்த நிலையில் கட்சியில் இருக்கும் நயினார் நாகேந்திரனை இந்த மாதிரி ஆக்கிறது, இல்லாட்டி ஒருங்கிணைப்பராக போடுறது அப்படின்றாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம், சீமானை நிர்மலா சீதாராமன் சந்திரிச்சு பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சந்திரிச்சு அது என்னன்றது தெரியல. இது எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டதானமா, இது இப்படித்தான் போகும். ஒரு வேளை எடப்பாடி பிடிவாதம் பண்ண, ஆனால் எடப்பாடி இருந்தால் ஓட்டு கன்வெர்ட் ஆகாது, அதுதான் ப்ராப்ளம். குறிப்பாக தென் மாநிலங்களில் முக்குளத்தோறும் நாடாரும். ஆமாம், அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்புறம் நீக்கி செங்கோட்டையின் தலைமையில் வரும்போது பன்னீர் உள்ளே ஏறிடுவார். தினகரன் எப்படி போகிறாரு, இல்லை கட்சியாக இருக்காரான்னு தெரியாது. இப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஃபார்மாக இருக்கும். இது கூட டாப்அப் சீமான் வந்தாக்க அது ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டிய எம்கே அப்படின்ற பிளான் இருக்கும். அண்ணாமலை தொடர சான்ஸ் இருக்குன்றாங்க. வேறு வகையில் கூட்டணிக்கு இங்கே ஒரு ஏடிஎம்கேலேருந்து இப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் முனிவா ஏற்பாடாகலான்றாங்க. இது போக போக தெரியும். இப்போ உள்ள அப்டேஷன் இது போக போக தெரியும். பார்ப்போம். நன்றி.